ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم الحمد لله எல்லாரும் இறைவனுக்கு உரித்தார்கள் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையால் ஒருமுறை இறைவனுடைய 100 இஸ்மகளையும் துதித்துவிட்டு இரண்டாவது முறை ரஹ்மான் என்கின்ற இஸ்மில் ஆரம்பித்து இறுதியாக ரஷீத் ஸபூர் என்கின்ற இஸ்மை துதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இது நாம் பார்க்கக்கூடிய இஸ்மாகிறது ரஷீத் ஸபூர். ரஷீத் என்கின்ற இஸ்மிற்கு அர்த்தம் என்னவென்று பார்த்தால் நேர்வழி காட்டக்கூடியவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் ஒருவர் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினால் மட்டும் முடியும். ஒருவர் வழிகேட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அவர் வழிகேட்டில் செல்ல மாட்டார்கள். நேர்வழி காட்டக்கூடிய அல்லாஹ் அப்படின்னா இதற்கு உதாரணம் நம்ம வழிபாடுகளை வரலாறு எழுதி பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நபிமார்களை வரலாறு எழுதி பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சகாக்களுடைய வரலாறுகளை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்மளுடைய வரலாறுகள் இருந்தாலே போதும். இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் பிறந்த நன்மலை மற்றும் அல்லாஹ் அவர்களுடைய படிப்பதற்காக நாயகத்தை கற்றுவதற்காக மதசார்கள் இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை எழுதியிருக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் எதற்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். பாரதத்திலே ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், மை ஒளிவுள்ளாஹி கைரன் இஃபத்திஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலனை நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம் எல்லாம் நேர்வழியில் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கற்பித்திருக்கிறார் என்பது எந்த ஒரு மாற்றம் ஒன்றுமில்லை. பாரதத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய வாலிப சமூக மக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு நிலையில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாலிப சமூக மக்கள். போதைக்கு அடியான வாலிபர்கள், காயத்திற்கு அடியான வாலிபர்கள், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நிகழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்ம ஒழுக்கப்படி விக்கிரவாணி, விக்கிரவாணிக்கு பக்கத்தில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கண்ணால் பார்த்த விஷயம், நம் மாணவர்கள் பார்த்த விஷயம். ஒரு முஸ்லிம் பொண்ணு பர்தா போட்டிருக்காங்க, ஹிஜாப் அணிந்திருக்காங்க, சுன்னத்தான வழிபட்டு நடந்திருக்காங்கன்னா ஒரு பாதமுடைய பார்ப்பதற்கு ஒரு விகாரமான தோற்றங்கள் இருக்கக்கூடிய எதிர்ப்பாக ஒரு பாதத்துடன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிச்சைக்கார பாத்தீங்களே பாத்தீங்களா, இந்த உலக சமூகம் பாத்தீங்களா அளவுக்கு கேவலமா போச்சு. முஸ்லிம் பொண்ணு பர்தா போட்டிருக்கா, ஹிஜாப் அணிந்திருக்கா, ஆனா என்ன செய்ய பாத்தீங்களா, இத்தனை பேருக்கு மத்தியில பஸ் ஸ்டாண்ட்ல மக்கள் எல்லாம் வந்து இந்த நிலத்துல ஒரு பாதத்தோடு இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய இஸ்லாம் என்ன நிலைமையில் கருதப்பட்டிருக்கும், மற்ற மாற்று மதங்கள் எப்படி இஸ்லாத்தை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், தமிழாக பள்ளிக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாம் நம்மளை அவருடைய கல்வியை படிப்பதற்காக மதரசாவில் நம்மளை எல்லாம் வரவேற்றிருக்கிறார். இந்த ஒரு விஷயம் போல அல்லாஹ் நேர்வழிப்படுத்தக்கூடிய என்பதை புரிந்து கொள்வதற்காக பாரதர்களை குறிப்பாக வாலிபர்கள் பற்றி சொல்லணும்னா, இப்பெல்லாம் கையிலே ஒரு போன் 24 மணி நேரமும் எல்லா முசீபத்தும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஸ்னாப் சாட்ல ஒரு முசீபத்து இருக்கு. எங்க போனாலும் சரி உடனே டக்குனு போன தூக்கி டேட்டா ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் ஒரு தவறான ஒரு பாவத்தின்
அவர்கள் கவிதை எழுதக்கூடிய இங்கிலீஷ் பொயட்ரி, அவர்கள் வரலாறுகளில் சான்று படைத்த தலைவர்களை எல்லாம் பற்றி கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நாயகத்தை பற்றி கவிதை எழுத ஆரம்பிக்கிறார்கள். எழுதுகிறார்கள். ஒரு கட்டத்தில் நாயகத்தின் மீது காதல் நாயகத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு வைத்தியம் கொடுத்துவிட்டது. நாயகத்தின் மீது காதல் கொண்டவர்கள் வைத்தியம் கொடுத்து விட்டார்கள். கல்வி சங்கீதையை கட்டி அங்கேயும் அவர்கள் நாயகத்தை பற்றி கவிதை எழுதுகிறார்கள். அவருடைய மரண தருணம் சக்கராத்துடைய காலில் இருக்கிறார்கள். வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மனிதர் வந்து அவருடைய கையை உஷாரா செஞ்சு கலிமா சொல்லி அவர்கள் மரணம் அடைந்தார்கள். சொன்னவர்களுக்கு அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறாரோ எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும் என்ற எந்த ஒரு மாற்றம் இருக்கவில்லை. அல்லாஹ் எப்படி நம்மை நேர்வழி அனுபவித்திருக்கிறார். இதை போன்று எதிரி மனுஷர்கள் எல்லாம் நம்மை நேர்வழியிலே இருக்க செய்வது வாழ்க்கையில் அடுத்தபடியாக அஷ்ஷபூர், அல்லாஹ் பொறுமையாளர். பொறுமையாளர் ஷபூர் என்று சொன்னவர்கள் நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது ஒரு ஹதீஸ். அஷ்ஷபூர் நிஸ்ஃபுல் ஈமான். ஈமான் என்ற பாதை என்பது பொறுமையாளர் என்கிற ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். பாரதவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஈமானின் பாதை பொறுமை என்று சொன்னால் அந்த பொறுமையினுடைய பலன்கள் என்ற அளவுக்கு ஈமான் ஒருத்தவங்களுக்கு பரிமாணமானுச்சுன்னா அவங்களுக்கு சுவனம் என்கிற வரலாறு ஹதீஸில் வந்து தெரியும். பொதுவா சுவனா இப்படிதான் இருக்கும் என்பது நம்ம கற்பனையில வச்சிருப்போம். சுவனத்தை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா உண்மையில் சுவனம் இப்படிதான் இருக்கும் என்பது யார் கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம். அதுதான் சுவனத்துல சுவனவாசிகள் எல்லாத்தையும் பார்த்து கேட்பாங்க, அவங்களுக்கு தான் எட்டப்பாடு. நீங்க எல்லாம் உலகத்துல வாழ்ந்து உச்சி பெற்று சுவனத்துக்கு வந்துட்டீங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னா சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுல ஒரு நபர் சொல்றாரு, நான் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுக்குள்ள பொருள் எல்லாம் எனக்கு தாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அல்லாஹ் கேட்கிறார், நீ ஏன் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுற? உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு மனைவியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி சம்பாதித்து சரி, இது சுவனம். நீ என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும், நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும், இதை வந்து விவசாயம் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்கலாம். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், இதுல ஒரு ஆர்வம் இருக்கு, விவசாயம் செய்யறது எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, நீ அந்த பொருளை புரியாதா, நான் விவசாயம் செய்ய ஆசைப்பட்டு அந்த பொருளை எல்லாம் கேட்டு வாங்குறேன். வாங்கி அந்த பொருளை கூடி அந்த மலையில அந்த பொருளெல்லாம் தூண்டி விட்டு இடையில தூண்டி விட்டு ஒரு செகண்ட் கிலோமீட்டர் திரும்புவான். அவங்க போட்ட விதைகள் எல்லாம் மழை இல்லாத செடிக்கொடி இல்லாத கற்பிக்கப்பட்டு இருக்குமா. அந்த நேரத்தில் பார்க்க சொல்லுவான், இது ஒன்றும் பூமி இல்லை, இது சொர்க்க பூமி, நீ விடைய வேண்டும் என்று நினைத்தால் விட்டது என்று சுவனவாசிகளை பார்த்து சொல்லுவான். இதை எல்லா இன்பங்களையும் அவர்கள் அந்நியர்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் கேட்பானா, இப்ப நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க, இதெல்லாம் நீங்க அனுபவிப்பதெல்லாம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அந்த சொர்க்கவாசிகள் எல்லாமே ஆசிரியத்தோட சொல்லுவாங்க, நாங்க கேட்கறது எல்லாத்தையும் எங்களுக்கு நீ தந்த, ஏன் நாங்க சிந்தனையில நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற, வெளியே நடக்கிற கஷ்டப்படுறான், உங்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட சுவனத்தை எங்களுக்கு தந்திருக்க, இதற்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏற்பட்டதை கேட்டு அல்லாத ஒரு வார்த்தை சொல்லுவானா, இன்னும் ஒண்ணு இருக்கு எக்ஸ்ட்ரா, நீங்கள் சுவனவாசி என்பதனால் உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள பிரியாக
சொந்தவாசிகள் எல்லாம் சொல்லுவார்களாம், என்னை படைத்த உள்ளார்களை நான் பார்த்து விட்டேன், என்னுடைய ரப்பையை நான் பார்த்துட்டேன் என்று சொல்லி சந்தோஷத்துக்கெல்லாம் சந்தோஷமாக சந்தோஷத்தை உச்சவட்டம் சென்று வந்து கொண்டிருப்பார்கள் சொந்தவாசிகள். வாழ்ந்தவர்களே, எப்படிப்பட்ட சொல்லம் ஈமான் பரிபூரணமான உலகத்தில் கிடைக்கிறது. அந்த ஈமானின் பாதி பொருள் என்று சொன்னால் அந்த பொருள் இந்த அளவுக்கு பணம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அல்லாஹ் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கான். ஃபிரௌன் நமக்கெல்லாம் தெரியல. ஃபிரௌன் நான் என்று சொன்ன ஃபிரௌன், மக்களை கேவலப்படுத்திய ஃபிரௌன், நபிமார்களை விரட்டி அடித்த ஃபிரௌன், அல்லாஹ்வை கேவலப்படுத்திய ஃபிரௌன் அடுத்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன சொல்றானா, நீங்க ஃபிரௌனை போய் நின்று சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நாட்டை பார்த்து நான் தான் அல்லாஹ் என்று சொன்ன ஃபிரௌன் அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் நடத்தும் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். இந்த ஒரு சொல்லுங்கள் போதும் அல்லாஹ் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறான் என்பதை புரிந்துகொள்வதற்காக வாழ்ந்தவர்கள் நண்பாக எடுத்து வாய்ப்பாக இவ்வளவு பாவம் செய்கிறோம். தொழாத நேரங்கள் வருவோம், ஓடாத நேரங்கள் வருவோம், ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிற நமக்கு அல்லாஹ் நினைத்திருந்தால் நம்மளை எந்த கட்டுமானால் செய்திருக்கிறோமானால் நான் திருப்பக்கூடிய வாழ்க்கை வரலாற்று கொண்டு நம்மை உறவினர்களோடு வைத்து சாப்பிடுகிறவர்களை சிறுவான் வைத்து இன்னும் அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்த காலத்தை கண்டுபிடித்தால் ஏராளமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அல்லாஹ் பொருட்டாளர்கள் என்னுடைய அடியார் ஒரு நாள் நிச்சயம் எங்களுக்கு திரும்புவான் என்கின்ற பொருளையோடு அல்லாஹ் காட்டிவிட்டார் அல்லவா? அந்த அடிப்படையை பார்க்கும்போது இந்த சமூகத்தில் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் அல்லாஹ் பெருமையாளர் நபிமார்களுக்கு வாழ கஷ்டமா, தாயிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லால் எடுக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னார், நீங்க ஒன்று சொல்லுங்க ரசூலுல்லாஹ், நான் எடுக்கப்படுகிறேன். அப்போது நாயகம் சொன்ன வார்த்தை வேறா அவர்கள் ஏற்காவிட்டார்கள், என் சகோதரர்கள் ஏற்கும் என்று உண்மையோடு இருந்தார்கள். உண்மையோடு இருந்ததின் காரணத்தினால் நாயகத்திற்கு வெற்றியை கொடுத்தார்கள். உலகமே தோற்றக்கூடிய அளவிற்கு நாயகம் வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இந்த அல்லாஹ் மாஸ்வாரின் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன். நான் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மளோடு இருப்பார். அல்லாஹ் நம்மளோடு இருந்தால் உலகம் நன்மை ஓடிக்கொண்டிருக்கும். எனவே பொறுமையாளர்கள் அல்லாஹ் வைத்தது யாரும் இல்லை என்கின்ற நோக்கத்தோடு செய்வோம். நாம் குறிப்பை செய்யப்பட்டால் அல்லாஹ் நம்மிடத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம் அவர்களுடைய பெற்றோர்கள் கண்குளிர்ச்சியாக ஆரம்பங்களுடைய கைப்பற்றி ஆக்கிரமிப்பானாக சொல்லியை தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.